மெயினாக கிஃப்ட் டீலில் இருக்க வேண்டிய மெயினான கிளாஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த கிஃப்ட் டீட் அப்படின்ற எக்ஸிக்யூஷன் பண்ணுறதே வந்து வித்தவுட் எனி கன்சிடரேஷன். அவங்க வந்து எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம தான் அதை கொடுக்குறாங்க. வாங்குறவங்களும் எந்த விதமான கன்சிடரேஷன் கொடுக்காம தான் வாங்குறாங்க. ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் வந்து தேர் ஷுட் பி ஒருத்தர் வந்து கொடுக்குறவராக இருக்கணும், ஒருத்தவங்க வாங்குறவங்களா இருக்கணும், நடுவில் கன்சிடரேஷன் இருக்கணும். பட் இந்த கிஃப்ட் டீடை பொறுத்தவரையிலும் அப்படி கிடையாது. வித்தவுட் எனி கன்சிடரேஷன் நம்ம கொடுக்குறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கொடுக்குறவங்களுக்கு கொடுக்கறதுல விருப்பம் இருக்கணும், வாங்குறவங்கள அக்செப்டன்ஸ், அதாவது அவங்க கொடுக்குறாங்க இவங்க வாங்குறாங்க, அந்த கிவிங் அண்ட் அக்செப்டன்ஸ் கண்டிப்பாக அதில் இருக்கணும். அந்த ஒரு மெயினான கிளாஸ் இருக்கணும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து அந்த ஸ்டாம்ப் டியூட்டிஸ் இருக்குது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக இதில் ஃபில்ஃபில் பண்ணியிருக்கணும். இந்த கிஃப்ட் டீட் பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன் இல்லாத மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலும் 7+2% அதை சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ வந்து அதான் இந்த கிஃப்டில் வந்து சிலது வந்து கண்டிஷன் கொடுக்கலாம். ஓகே, சில கண்டிஷன்ஸ் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக இதை கொடுக்கலாம். சார் சொன்ன மாதிரி இந்த கிஃப்ட் அந்த லேண்டை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து கோவிலுக்காக கொடுக்குறோன்னா இந்த கோவில் விஷயமா மட்டும்தான் இதில் நடக்கணும், இதை வந்து ஃபர்தராக சேல் பண்ண முடியாது அப்படின்ற கண்டிஷன்ஸும் நம்ம போடலாம். அதுக்கப்புறம் எஜுகேஷனுக்காக கொடுக்குறோன்னு நினச்சிங்கன்னா எஜுகேஷன் விஷயங்கள் மட்டும்தான் இதில் நடத்தணும் அப்படின்ட்டு நிறைய பேர் மெடிக்கலுக்கும் கொடுப்பாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் மெடிக்கல் காரியங்களுக்கு. அந்த இடத்துல இந்த ரிலேட்டட் திங்ஸ் தான் நடக்கணும் அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸை ஃபில்ஃபில் பண்ணணும். அந்த கிளாஸில் தனியாக வந்து கண்டிஷன் கிளாஸில் கொடுத்துடலாம். ஓகே, அதை மீறுற பட்சத்தில் இது பேசிக்கலி இர்ரிவோக்கபிள். பட் இந்த கண்டிஷன்ஸ் மீறுது அப்படி ஃப்ராட் என்ன பண்ணுறாங்கன்னா இட் இஸ் ஆல்சோ ரிவோக்கபிள்.